டியூட் படத்தோட தமிழ்நாடு அண்டு கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. தீபாவளிக்கு மூவி ரிலீஸ் ஆகும். கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரிது ஹருண் நடிக்கிறாங்க. சாய் அபியங்கர் மியூசிக் பண்றாரு. மகேஷ் பாபு 29 மூவில ஜெயான் விக்ரம நடிக்க வைக்க டாக்ஸ் போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் தெலுங்கு மீடியா பக்கம் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் மூவிக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் தான் இருக்கு. மோஸ்டா இந்த மாசமே மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிய வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லைன்னா அடுத்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல முடியும். சூர்யா ஸ்டூடியோ கிரீன் காம்போல கடைசியா வந்த படம் கங்குவா. இந்த படம் சரியா போகல. அதனால சூர்யா திரும்ப ஸ்டூடியோ கிரீனுக்கு இன்னொரு படம் கொடுக்க போறாரு. அவங்க லாபம் அடைறதுக்காக. டைரக்டர் என்ன முடிவாகல. ஆனா ஸ்டூடியோ கிரீன் சூர்யா வச்சு திரும்ப ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறாங்க. சீக்கிரமே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். விஜய் பர்த்டேக்கு ஜனநாயகனோட கிளிம்ஸ் வருமானு கேட்டிருக்காரு. அது டவுட் தான். சாங் வரதான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். எஸ்ஜே சூர்யாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. எல்லைக்கே மூவில இருக்காரு. சிறுத்தை சிவாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. கார்த்தியை வச்சு ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறாரு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும். வாவாத்தியார படம் இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. இந்த வருஷம் வந்துரும். லியோ விடாமுயற்சி 2 படமுமே ஹாலிவுட் ஸ்டைல்ல தான் இருக்கும். ஆனா லியோ படம் ஹிட் ஆச்சு, விடாமுயற்சி படம் ஏன் ஃபிளாப் ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. ஹாலிவுட் ஸ்டைல்னு கிடையாது, ரெண்டுமே ஹாலிவுட் படத்தோட ரீமேக்னு வச்சுக்கலாம். இதுல விடாமுயற்சி ஏன் சரியா போகலன்னா மாஸ் ஹீரோஸை காமிக்கிற விதம் தான். ஏன்னா விடாமுயற்சி படம் அஜித் ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே பண்ற படம். அதாவது குட் பேட் அக்லி படத்தையும் விடாமுயற்சி படத்தையும் கம்பேர் பண்ணா உங்களுக்கு இது புரியும். குட் பேட் அக்லி மூவில ஸ்டோரி ஒன்னும் பெருசா இல்ல. ஆனா அஜித் நல்லா மாசா காமிச்சதால படம் ஹிட் ஆச்சு. அதான் ஃபேன்ஸ்க்கு தேவை. விடாமுயற்சி மூவில அந்த பண்ணிருந்தா படம் ஹிட் ஆயிருக்கும். லியோ மூவில அதை கரெக்டா பண்ணாங்க. லியோ தாஸ் கேரக்டருக்கா இருக்கட்டும், பார்த்திபன் கேரக்டருக்கா இருக்கட்டும், அதுக்கான மாச லெவல இருக்கும். ஆனா விடாமுயற்சி மூவில அது கம்மி. குட் பேட் அக்லி படம் மாதிரி இருக்காது. அதான் அந்த படம் சரியா போகல. வீரதீரசுரன் பார்ட் 1 வருமானு கேட்டிருக்காரு. வரும், ஆனா இப்ப வராது, கொஞ்சம் டைம் ஆகும். சந்திரமுகி மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. அப்பவே இந்த படத்துக்கான வசூல் 90 கோடி. மாஸ்டர் 2 அப்டேட்ட கேட்டிருக்காரு. மாஸ்டர் 2 வரும்னு லோகேஷ் சொல்லவே இல்ல. காலம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சோ தளபதி திரும்ப சினிமாவுக்கு வந்தாதான் இது நடக்கும். மணிகேஸ்ல டோட்டலா எத்தனை சீசன் இருக்கு, எபிசோடு எத்தனை இருக்கு, தமிழ்ல இருக்கா என்னன்னு கேட்டிருக்காரு. 5 சீசன் இருக்கு. எபிசோடு எத்தனை இருக்குன்னு மறந்துட்டேன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு லிஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல இருக்கு. மமிதா பைஜு கைடு லோகரோட லைனப்பை கேட்டிருக்காரு. மமிதா பைஜுக்கு ஜனநாயகன் டியூடு மூவிலாம் அடுத்து இருக்கு. அப்புறம் பிரேமலு 2 இருக்கு. சூர்யா 46ல டாக்ஸ் போகுது. கைடு லோகருக்கு STR 49 இதே முரளி மூவிலாம் இருக்கு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.